உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். உன்னோட மனசுலயும் இந்திய கலாச்சாரம் தான் இருக்கு. சோ இது எல்லாமே இந்தியன் பொண்ணு கிட்ட தானே கிடைக்கும். அதோட அதிகமான அன்பும் கிடைக்கும். இந்தியன் லவ். அதோட இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, உனக்கு உன்னோட ஸ்பெஷல் சம்வன் பிடிச்சிருக்கணும். அது கண்டிப்பா மாறாது இல்லையா? அது நிஜம்தான். அந்த உரிமை உனக்கு இருக்கு. அப்போ மலிஷ்காவால உன்னோட ஸ்பெஷல் சம்வனா வர முடியாதுன்னு நீ ஏன் நினைக்கிற? இப்ப நான் சொல்றேன், இங்க எவ்வளவோ பெண்களை நான் பாத்துட்டேன். ஆனா மலிஷ்கா மாதிரி ஒரு பொண்ணை நான் பார்த்ததே இல்ல. அவ ஒரு நல்ல குடும்பத்துல இருந்து வந்திருக்கா. அவகிட்ட கலாச்சாரங்கள் இருக்கு. நீ என்கிட்ட ஒரு விஷயம் சொல்லு. மலிஷ்கா எப்பயாவது இம்மெச்சூர்டா பிஹேவ் பண்றத பாத்திருக்கியா? தப்பான விஷயங்களை பண்ணிருக்காளா? அதாவது எப்பயாச்சும் நீ அவளை மத்தவங்கள தப்பா பேசுறத பாத்திருக்கியா? இல்ல உன்கிட்ட தான் அவ தப்பா பேசிருக்காளா? I don't think so. அதனாலதான் ரிஷியோட ஃபேமிலியும் அவளை ரொம்பவே மதிக்கிறாங்க. வீட்டுல எல்லாருக்கும் அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்க வீட்டு பொண்ணு மாதிரி தான் அவளை நடத்துவோம். ஏன்னா அவ அதுக்கு தகுதியானவ. விராஜ், யாருமே கம்ப்ளீட்டா இருக்க மாட்டாங்க. எல்லார்கிட்டயும் குறைகள் இருக்கு. என்கிட்டயும் இருக்கலாம் இல்ல இருக்கு. அதே மாதிரி மலிஷ்கா கிட்டயும் இருக்கலாம். ஆனா மனுஷங்களோட மனசு நல்லா இருந்ததுன்னா அவங்களோட குறைகள் தெரியாது, அவங்களோட நிறைகள் மட்டும்தான் தெரியும். மலிஷ்காவோட மனசு தூய்மையானது. நீ மலிஷ்காவை பத்தி எல்லாம் யோசிக்காத. உன்னோட வருங்காலத்தை பத்தி யோசிய. நாளைக்கு உங்களுக்கு குழந்தை பிறந்ததுன்னா மலிஷ்கா அந்த குழந்தைகளை நல்லா பாத்துப்பா. ஒரு நல்ல அம்மாவா இருப்பா. சாரி, நான் கொஞ்சம் அதிகமா பேசிட்டேன். பட் ஐ திங்க் நீங்க சொன்னது கரெக்ட் தான். நான் எவ்வளவு ஆழமா எவ்வளவு டீப்பா யோசிச்சதே இல்ல. அப்போ நீங்க சொன்னதை நான் ஏத்துக்கிறேன். ஆனா ஒரு கண்டிஷன், நீங்க மலிஷ்காக்கு சாரி கட்ட கத்து கொடுக்கணும். அப்பதான் கண்டிப்பா. சொல்லுங்க, ப்ராமிஸ்? ப்ராமிஸ். கம் ஆன் மலிஷ்கா, உனக்கு என்னாச்சு? எதுக்காக திரும்ப திரும்ப அதே விஷயம்? ஏன்னா அதுதான் உண்மை. நீ அந்த லக்ஷ்மியை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்ட. நான் அவளை லவ் பண்ணல, ஜஸ்ட் கேர் பண்றேன். பட் ஐ லவ் யூ மலிஷ்கா, ஐ லவ் யூ. உனக்கு தெரியுமா, அங்க உங்க ரெண்டு பேரோட கல்யாணத்தை பத்தின அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது என் மனசே உடைஞ்சு போச்சு. நான் பயங்கரமா கோவப்பட்டேன். எனக்கு உன்கிட்ட அந்த உரிமை கூட இல்லையா? காதல்ல கோவப்படுறது சகஜம் தானே. ஐ ரியலி லவ் யூ மலிஷ்கா. நீ தான் என்னோட முதல் லவ். ப்ளீஸ் என் மேல கோவப்படாத. ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மலிஷ்கா. ஐ ரியலி லவ் யூ. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. 5 தடவை நீ ஐ லவ் யூ சொன்ன. எனக்கும் ஃபெயில் ஆச்சு. அப்படியே முன்ன ஆகிற மாதிரியே. அண்ட் நவ ஐ ப்ராமிஸ் யூ, நானும் முன்ன மாதிரியே உன்னை லவ் பண்ணுவேன். என்னுடைய காதலும் உன் காதல் மாதிரியே இருக்கும். சேம் டு சேம். நீ லவ் பண்ற மாதிரியே. நீ என்ன சொல்ல போற மலிஷ்கா? நோ, நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டல, அப்புறம் என்ன பார்த்தா ஐ லவ் யூன்னு சொல்ற. இப்போ நானும் கல்யாணம் பண்ணிப்பா, அப்புறம் உன்னை பார்த்தா ஐ லவ் யூன்னு சொல்லுவேன். What is wrong with you மலிஷ்கா? உனக்கு என்ன மூளை குழம்பி போயிருக்கா? என்ன உளறிக்கிட்டே இருக்க? நீ இதெல்லாம் பண்ண கூடாது. நீ என்னதான காதலிக்கிற? நீ ப்ளீஸ் விராஜோட கல்யாணத்தை கேன்சல் பண்ணு. ப்ளீஸ் நான் சொல்றது கேளு. இந்த கல்யாணத்தை எப்படியாவது கேன்சல் பண்ணிடு. நீ அவனை லவ் பண்ணனு அவகிட்ட சொல்லிடு. இந்த கல்யாணம் வேண்டாம்னு சொல்லு ப்ளீஸ். எனக்காக. நீ என்ன லவ் பண்றல, எனக்காக நீ இதை சொல்ல ப்ளீஸ் மலிஷ்கா. ஒருவேளை உன்னோட காதல் பொய்யா இருந்தா, நீ என்ன லவ் பண்ணலனா, நம்மளோட காதல் உண்மையா இல்லனா, நீ என்ன ஐ லவ் யூ. ரிஷி, என்னோட கண்ணை பாரு, என் நிலைமைய கொஞ்சம் பாரு. ஐ லவ் யூ ரிஷி. ஆனா நீ விருப்பப்பட்டா விராஜ் கூட நடக்கிற கல்யாணத்தை கேன்சல் பண்ண சொன்னா நான் பண்றேன். ஆனா அதுக்கு பதிலா நீ உன்னோட கல்யாணத்தை கேன்சல் பண்ண வேண்டியதா இருக்கும். அண்ட் ஐ ப்ராமிஸ் யூ, நான் அவன் கூட நடக்கிற கல்யாணத்தை நிறுத்துறேன். ஆனா நீ உனக்கும் லட்சுமிக்கும் நடந்த கல்யாணத்தை இந்த வீட்டுக்குள்ளேயே முறிக்கிற. அதுவும் இப்பவே இங்கேயே. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.